பிடி நேயர்களுக்கு வணக்கம். சோனி லைவ்ல இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் பெஞ்ச் லைஃப் அப்படிங்கிறது. வைபவ், ரித்திகா சிங், அகன்ஷா சிங், தனிகல பரணி, ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் தான் ப்ராமினன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. சீரிஸுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் பெஞ்ச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்காங்க நிறைய பேர். அதில் ரித்திகா சிங்குக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் பெஞ்ச் கிடைக்குது, வைபவ் கிடைக்கல. அப்போ வைபவ் சில ஸ்டெப்ஸ் எடுத்து பெஞ்சுக்கு போறாரு. பெஞ்சுக்கு போயிட்டு அவங்க 3 பேரோட லைஃப் என்ன ஆகுது, பெஞ்சில் இருக்கவங்களுக்கு ஈட்டியா ஒரு விஷயம் வந்து பாயுது, அதிலிருந்து அந்த 3 பேர் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காமெடியா அங்கங்க பொலிட்டிக்கலாகவும் சீரியஸாகவும் சொல்லியிருக்கு இந்த சீரீஸ். பெர்ஃபார்மன்சஸ், ரித்திகா சிங் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா வேறு வழி இல்லாமல் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற ஒரு நபராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை அவங்க ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணி நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகள் எமோஷனலாக ப்ளே பண்ணுறதாகட்டும், அவங்க அம்மாட்ட வந்து இல்லைம்மா எனக்கு வந்து சினிமா தான் என் பேஷன்னு சொல்கிற இடங்களாகட்டும் அவங்க ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சரண் அப்படிங்கிறவர் வந்து பெஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு நபராக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷனுமே லைக் எமோஷன்ஸ்லாம் தாண்டி, பொசிஷனஸ் எல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் கொஞ்சமாவது வாழணும்ல அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடில் அவங்க ப்ளே பண்ணியிருக்கிற சீன்ஸ் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சீரிஸில் பாசிட்டிவாக இருந்த இன்னொரு விஷயம் வந்து ரைட்டிங். ஒரு ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஐடி ஃபீல்டுனாலே இந்தியன் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஐடிக்கும் ஐடிஎஸ் ஐடி எனபிள் சர்வீசஸ்க்கு வித்தியாசம் தெரியாமல் ஐடி ஃபீல்டுனாலே வந்து சாமி தெமிஸ் தாமஸோ ஒர்க் கேன் யூ டூ ஃபார் யூ சார் அப்படிங்கிற சீனை வச்சு தான் இப்போ வரைக்கும் ஐடி எடுப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஐடியில் என்னென்ன பேசுவாங்கங்கிறத ஓரளவுக்காவது பில்டிங் வெளியே நின்னாவது கேட்டுட்டு வந்து சில வசனங்கள் வச்சுருக்காங்க, சில சீன்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கான சாய்ஸ் வந்து மேரேஜ் மட்டுமே இல்லை, அதை தாண்டி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பேசுகிறதாகட்டும், பெண்கள் அவங்களுடைய சொந்த காலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழட்டுமே அப்படின்னு சொல்கிறதாகட்டும்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. தெலுங்கு வெப்சீரிஸில் கூட இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக சில வசனங்கள் எழுதியிருந்தாங்க. இன்னொரு வசனம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்பாய்லர் இல்லை, ஸ்டில் சொல்கிறேன். வைபவ் ஒரு வசனம் சொல்லுவார், ஒரு வாட்டியுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வர்றப்போ இதுதான் பெரிய கஷ்டம், ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நான் ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் வந்து கடவுள் இதை ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை தூக்கி எனக்கு கொடுத்துட்றாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அங்கங்கே காமெடி வசனங்களுமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் சீனியர் கேரக்டர்ஸ்க்கு வந்து ராஜேந்திர பிரசாதும் தனிகல பரணியும் ப்ளே பண்ணியிருக்காங்க. தனிகல பரணிக்கு வந்து முழுக்க ஒரு எமோஷனலான ஒரு ரோல், அவர் அந்த ரோலை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. ராஜேந்திர பிரசாத் என்ன மாதிரியான ரோல்னு இல்லாத மாதிரியான ஒரு ரோல், அவர் வந்து காமெடியும் ட்ரை பண்ணுறாரு, எமோஷனலும் ட்ரை பண்ணுறாரு. ஸ்டில் அது வந்து எங்கேயுமே செட் ஆகாமல் அப்படியே நின்றுச்சு. டவுன் சைட் என்ன அப்படின்னா, எல்லா எபிசோட்லையும் எண்டிங்கில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது ஒரு வெப் சீரிஸா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒரு எபிசோடுக்கும் எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், அப்போ வந்து இதை ஒரு 5 எபிசோடாக வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது 5 எபிசோட். ஆனால் இப்படின்னு பார்த்தா கூட 2 மணி நேரம் தாண்டலை. இது நீங்கள் ஒரே ஒரு படம்னே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, இதுக்கே வெப் சீரிஸ் இல்லைப்பா, வெப் சீரிஸ்ன்னு போட்டால் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறக்காக 5 எபிசோட்னு ப்ளே பண்ணியிருக்காங்களா தெரியல, அது செட் ஆகலை. ரெண்டாவது வைபவுடைய கேரக்டரைசேஷன். வைபவ் ஒரு 9 வருஷம் ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு நபராக வராரு. ஆனால் நக்கலாக பேசுறதாகட்டும், ஜாலியாக இருக்கிறதாகட்டும்ங்கிறத தாண்டி அவருடைய கேரக்டரில் எந்த விதமான சீரியஸ்னஸுமே இல்லை. வைபவுடைய கேரக்டரைசேஷன் சீரியஸ்க்கும் செட் ஆகலை, அவருடைய ஆக்டிங்கும் அந்த ரோலுக்கு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. அகன்ஷா சிங்கோடைய ரோலுமே ரொம்ப நல்லா எழுதப்பட்டு எண்டிங்கில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ட்விஸ்ட்டு, இப்போ பாரு ஏமாந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி மாற்றுறது வந்து சுத்தமாகவே நல்லா இல்லை. வேர்டிட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன சீரீஸ், அதிகபட்சம் 2 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் தான். சோனி லைவ்ல பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிரிச்சுட்டு அங்கங்கே 2-3 டேக்அவே எடுத்துகிட்டு சரி பரவாயில்ல, நியாயமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கேஷுவலாக போகலாம். த்ரில்லரோ பரபர சேசிங் சீட்டேஜ் தானல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு டீசெண்டான சிம்பிளான ஒன் டைம் வாட்சபிள் காமெடி சீரீஸ்.